லேட்டஸ்ட்டாக ஒரு செய்தி அமெரிக்க ஊடகங்களில் வெளியாகி மிகப்பெரிய அளவில் ஏற்படுத்தியிருக்கு. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு இராணுவ பலம் கொண்ட அமெரிக்கா மற்றும் இராணுவத்திற்காகவே அதிக செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பேர் எடுத்த அமெரிக்கா, அவங்களோட மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் குண்டுகள் போன்ற ஆயுதங்கள் தயாரிப்பதற்காக அமெரிக்காவோட முக்கியமான எதிரியாக பார்க்கக்கூடிய ரஷ்யா மற்றும் சீனாவிடமிருந்து அமெரிக்காவுக்கு தேவையான ஆயுதங்கள் மற்றும் ஆயுத உபகரணங்கள் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள் அமெரிக்கா சைனா மற்றும் ரஷ்யா வந்து மிகப்பெரிய எதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள அழிக்கிறதுக்கு கொடுக்கக்கூடிய வெப்பனை சைனா மற்றும் ரஷ்யாட்டிருந்து அவங்க வந்து மூலப்பொருட்களை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு தேவையான இந்த முக்கியமான மூலப்பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆன்டிமனி அப்படிங்கக்கூடிய ஒரு மூலக்கூறு வந்து முக்கிய ஒரு பங்கு வகிக்குது. இந்த ஆன்டிமனி மூலக்கூறு அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறையாக இருக்குதுன்னு அந்த செய்தியில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு பற்றாக்குறையான ஒரு மூலக்கூறு யார்கிட்ட அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா சீனா மற்றும் ரஷ்யாட்ட தான் அதிகமாக இருக்குது. இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, சீனா மற்றும் ரஷ்யாட்ட வந்து அந்த மூலக்கூறில் வந்து கண்டிப்பாக வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த செய்தியை கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதாவது உக்ரைனுக்கு அமெரிக்கா மிகப்பெரிய அளவு ஆயுத சப்ளை வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய முக்கிய மூலப்பொருளான ஆன்டிமனிக்கூடிய ஒரு மூலப்பொருள் சீனா மற்றும் ரஷ்யாவில் தான் பெருமளவு வந்து இருக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆன்டிமனியுடைய வந்து ரேர் எர்த் மினரல் அப்படிங்கிற அழைக்கப்படுது. இந்த ரேர் எர்த் மினரல் அப்படிங்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து மிக மிக வந்து ரேராக கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல். இது இப்போது அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு பற்றாக்குறை வந்து ஏற்பட்டிருக்கு. டைட்டானியம், கோபால்ட், டங்ஸ்டன், லித்தியம் இது போன்ற முக்கியமான எலிமெண்ட்ஸும் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவு வந்து ஷார்ட்டேஜ் வந்துருக்குன்னு சொல்லப்படுது. அமெரிக்கா கூடிய ஹவுஸ் ஆர்ம்டு சர்வீஸ் கமிட்டி, இந்த கமிட்டி அமெரிக்காவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனை வந்து வழங்கியிருக்காங்க. அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவு ஆன்டிமனி ஷார்ட்டேஜ் இருக்கிறதுனால பழைய பேட்டரிகளிலிருந்து அந்த ஆன்டிமனி வந்து எடுத்து அதன் மூலமாக ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா, அதாவது ரீசைக்கிள் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த கமிட்டி வந்து ஆராய்ச்சி பண்ணுறதா அந்த மீடியாவில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இண்டெக்ஸ் மண்டி அப்படிங்கிற ப்ரைவேட் ஆர்டிகல்ஸில் வந்து சில ஆர்டிக்கல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த உலகத்திலே மிகப்பெரிய அளவு வந்து ஆன்டிமனி மைனிங் பண்ணுறது வந்து சைனா தான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,40,000 மில்லியன் டன் அளவுக்கு வந்து அவங்க ஒரு வருஷத்துக்கு வந்து வெட்டிட்டு இருக்காங்க. இதற்கு அடுத்த போட்டியாக இருக்கக்கூடியது வந்து கனடா. சைனாக்கும் கனடாக்கும் எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குன்னே பார்க்க முடியுது. உங்களுக்கு வந்து சுமார் 10-20 மடங்கு வந்து அதிகமான ஒரு வித்தியாசத்தை முதல் இடத்துக்கும் ரெண்டாவது இடத்துக்கு இருக்குது. இந்த அளவுக்கு அதிகமான ஒரு வித்தியாசத்தை வந்து சைனா வந்து இப்போது ரேங்கில் டாப்பில் இருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 3வது இடத்துல யார் இருக்காங்கன்னா ரஷ்யா இருக்காங்க. ரஷ்யா சுமார் 6,500 மில்லியன் டன் அளவுக்கு வந்து ரஷ்யாவில் வந்து இருக்குது. இந்த இண்டெக்ஸ் படி கூட நம்ம பார்க்கும்போது சைனா மற்றும் ரஷ்யாவில் வந்து கிட்டத்தட்ட அதிகமான அளவு ஆன்டிமனி இருக்குது. அமெரிக்கா இப்போ கண்டிப்பாக வாங்கினா ஒன்று சைனாலேருந்து வாங்கணும், இல்லாட்டா கனடாவில் வாங்கணும், இல்லாட்டா ரஷ்யாவில் வாங்கணும். ஆன்டிமனியோட மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர் கூடியது சைனா தான் சொல்லலாம். சைனாவில் மொத்தம் 1,40,000 மில்லியன் டன் அளவுக்கு வந்து ஆன்டிமனி இருக்கிறதுனால அமெரிக்காவோட முக்கியமாக ஏமாறக்கூடியது சைனா தான் சொல்லலாம். ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு என்ன தெரியுதுன்னா அமெரிக்காவோட முக்கியமான எதிரியாக இருக்கக்கூடியது சைனா, அந்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் அமெரிக்கா ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கு சைனா தான் நம்பியிருக்க வேண்டியிருக்கு. சைனா இப்போ இந்த கெமிக்கல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அமெரிக்கா எப்படி குண்டுகள்லாம் தயாரிப்பாங்க அப்படிங்கிறத நீங்களே யோசித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க வெறும் துப்பாக்கி வச்சு தான் சுட முடியும். அந்த அளவுக்கு அமெரிக்காவோட நிலைமை தலைகீழ மாறிடும். அமெரிக்காவில் ஜடாகோ கோல்டு மைன்ஸ்லேருந்து இந்த ஆன்டிமனி வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சுரங்கமும் 1997 வந்து மூடப்படுது. இப்போது 2020ஆம் ஆண்டு கணக்குப்படி அமெரிக்காவில் எந்த ஒரு சுரங்கமே ஆன்டிமனியை வந்து உற்பத்தி செய்யலைங்கிறத இந்த மீடியாவில் ரொம்ப தெளிவாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போது லேட்டஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவில் இந்த ஆன்டிமனி கையிருப்பு வந்து மிகப்பெரிய வந்து குறைஞ்சிட்டதாகவும் இந்த கையிருப்பை வந்து கண்காணிக்கிறதாகவே இந்த குழுக்களெல்லாம் அமைச்சு கண்காணிச்சிட்டு இருக்காங்க. 2023ஆம் ஆண்டுலேருந்து இந்த ஆன்டிமனியை வந்து அதிக அளவு வந்து வாங்குறதுக்காக சுமார் $260 மில்லியன் ஒரு நிதிகளை வந்து ஒதுக்கியிருக்காங்க இந்த ஆன்டிமனியை வந்து வாங்குறதுக்காகவே. இந்த உலோகம் எந்த அளவுக்கு முக்கியமான உலோகங்கிறத இதை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியுது. இந்த உலகம் பழங்காலத்துலேருந்தே வந்து மனிதர்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் அந்த செய்தியில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அழகு சாதன பொருட்கள் பயன்படுத்துறதுக்காக இந்த உலோகத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வணக்கம் மக்களே, அடுத்த செய்தியில் பார்க்கலாம்.